தீபாவளி பண்டிகை என்றாலே நம் நினைவுக்கு வருவது பட்டாசுகளும் இனிப்பு வகைகளும் தான். இந்த தீபாவளி பண்டிகையில் சிறப்பான முறையில் தயாரிக்கப்படும் நெல்லை அல்வாவின் சிறப்பு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது திருநெல்வேலி அல்வாதான். வடமாநிலத்திலிருந்து வந்த அல்வா தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பேர் போனதாக அமைந்துள்ளது. மாலை வேளையில் பரபரப்பான நெல்லை டவுன் வீதியில் வாழை இலையில் சுட சுட பரிமாறும் நெல்லை இருட்டுக்கடை அல்வாவின் சுவையை யாராலும் மறக்க முடியாது. நாவின் சுவையரும்புகளை நடனமாட செய்யும் வகையில் நெல்லை அல்வாவின் சுவை இருக்கும் என்றால் அது மிகையல்ல. திருநெல்வேலி அல்வா அதன் தனித்துவமான சுவைக்காக புகழ்பெற்று விளங்குகிறது. இந்த அல்வா சம்பா கோதுமை, சுத்தமான பசுனை மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. தாமிரபரணி ஆற்று நீரில் திருநெல்வேலி அல்வா தயாரிக்கப்படுவதே அல்வாவின் சுவைக்கு முக்கிய காரணம் என்றும் கூறுகிறார்கள் அல்வா தயாரிக்கும் தொழிலாளர்கள். சம்பா கோதுமையை இரவில் ஊற வைத்து அதனை காலையில் கிரைண்டரில் ஆட்டி அதன் மூலமாக பெறப்படும் பால் மூலமாக அல்வா தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதுதான் அல்வாவிற்கு மூலப்பொருளாகும். அல்வாவிற்கு மேலும் ருசி சேர்ப்பது அதனை வாழை இலையில் பரிமாறுவதுதான். சூடான அல்வாவை வாழை இலைகளில் பரிமாறும் போது அதனை வாயில் எடுத்து போட்டால் அது அப்படியே கரைந்துவிடும் அளவிற்கு மென்மையாக இருக்கும். இத்தனை சிறப்பு வாய்ந்த திருநெல்வேலி அல்வா விற்பனை தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் மேலும் சூடு பிடித்துள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நெல்லையில் தயாராகும் திருநெல்வேலி அல்வா வெளி மாநிலத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அல்வா தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோதுமை அல்வா, கருப்பட்டி அல்வா, மஸ்கோத் அல்வா என பல வகையான அல்வாக்களை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை டவுன், நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அல்வா தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்து அல்வா தயாரிப்பாளர் மாடசாமி கூறும்போது, தீபாவளி பண்டிகை ஒட்டி அதிக ஆர்டர்கள் வந்துள்ளதாகவும் கோதுமையில் செய்யக்கூடிய நெல்லை அல்வாவுக்கு எல்லா இடங்களிலும் மவுஸ் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது. மற்றபடி நல்ல நெய்யில் தான் தயாரிக்கும். அங்கங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டால் போடுறதுக்கெல்லாம் போவோம். எங்கள் அல்வா எல்லா அல்வாவோட என்ன வித்தியாசம்னா, ஒரிஜினலாக சம்பா கோதுமையில் தயாரிக்கிறதுனால எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆதரவு கொடுக்காங்க. அல்வா நைஸாக இருக்கும். தீபாவளியை ஒட்டி அல்வா தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளதாகவும் அல்வாவை தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக அல்வா தயாரிக்கும் பெண் தொழிலாளர் பாப்பாத்தி கூறினார். அல்வா சம்பா கோதுமை வாங்கி அதை நைட் ஒரு 4 மணி நேரம் நனைய போட்டு அரைச்சி பால் எடுத்து அப்புறம் நாங்கள் அல்வா கிண்டுவோம். சுத்தமான நெய்யில் கோதுமை சுத்தமான பால் எடுத்து நல்லா தரமாக நயமாக அல்வா கிண்டுதோம். இந்த தீபாவளிக்கு பலவித இனிப்பு வகைகள் சந்தையில் அறிமுகமாகி உள்ள நிலையிலும் எப்போதும் நெல்லை அல்வாவுக்கு தனி மவுசு இருக்கத்தான் செய்கிறது. வாடிக்கையாளர்களான நாம் இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது என்ற வகையில் விதவிதமான இனிப்பு வகைகளை வாங்கி சுவைத்து இன்பத்துடன் தீபாவளியை கொண்டாடுவோம்.